டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைய தொகுப்புல வாழ்வியல் நோய்களுக்கான சிகிச்சை அணுகுமுறைகளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வாழ்வியல் நோய்கள் அப்படின்னா நம்ம இன்றைக்கு வாழுகின்ற வாழ்க்கையில பல வகையான தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது நிறைய நமக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. என்ன காரணம்னா நம்ம சாப்பிடுகின்ற உணவு தான். அதிக கனமான, செரிப்பதற்கு கடினமான உணவுகள், சர்க்கரை சேர்ந்த உணவுகள், அரிசி சார்ந்த உணவுகள், உடல் உழைப்பின்மை, பகல் தூக்கம், மன அழுத்தம், இப்படி பல காரணங்கள்னால உடல் உபாதைகள் ஏற்படுது. உடல் பருமன், சர்க்கரை நோய், இருதய நோய், கட்டிகள், நாட்பட்ட மூச்சு திணறல் நோய், பிசிஓடி, குழந்தையின்மை சிகிச்சை, இது எல்லாத்தையும் வாழ்வியல் நோய்கள்னு சொல்லுவோம். இதை எப்படி நம்ம அணுகுவோம் அப்படின்னா, முதல்ல காரணிகளை தவிர்த்தல், அதோடைய காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை தவிர்க்க சொல்லுவோம். அதுதான் உணவு கட்டுப்பாடு. உணவில் பார்த்தோம்னா எப்பொழுதும் இலகுவான உணவுகளை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதிக எண்ணெய் பசையுடைய ஆயிலி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். உணவினுடைய தன்மையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் செரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதா, அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எடுத்துக்காட்டாக ஒரு மைதா சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, கோதுமை சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அல்லது நெய் சேர்த்து சாப்பிட்றத குறைக்கணும். இது எல்லாருக்குமான விஷயம் இல்லைங்க. யாருக்கெல்லாம் உடல் பருமன், சர்க்கரை நோய் இருக்கோ அவங்கெல்லாம் இதை செய்யணும். அப்போ எதை அதிகமாக எடுத்துக்கலாம்னா, துவர்ப்பு சுவையுடைய காய்கறிகள், நார் சத்துள்ள காய்கறிகள், நார் சத்துள்ள பொருட்களை அதிகமாக எடுத்துக்கலாம். எப்படின்னா, அரிசிக்கு மாற்றாக சிறுதானியத்தை பயன்படுத்தலாம். சிறுதானியத்தை பயன்படுத்துகிறோம் நிறைய பேர் அதை கஞ்சி மாதிரி சாப்பிட்றாங்க. அப்போ அதில் இருக்க நார் சத்து நமக்கு முழுவதுமாக போய்விடுது. அப்போ ஒவ்வொரு சிறுதானியத்தை ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிடணும். அதை அரைச்சி கஞ்சியாக சாப்பிடக்கூடாது. அப்போ நமக்கு நார் சத்தும் சேரும், அதில் இருக்க துவர்ப்பு சுவையும் நமக்கு சேரும். அப்போ நம்ம உடம்புல தேங்கி இருக்க கபம் படிப்படியாக நமக்கு கரைந்து கொண்டே இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு பொருளுடைய குணங்களையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். தயிருக்கு பதிலாக மோர் நிறைய எடுத்துக்கலாம். பழங்களில் அதிக இனிப்பு இல்லாத, அதாவது மா, பலா, வாழையை தவிர்த்து நார் சத்துள்ள, நீர் சத்துள்ள மற்ற பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். இரண்டாவதாக பார்த்தோம்னா, பசி தீயை சீராக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பசியே இருக்காது, அவங்களும் உடல் பருமனில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பசி அகோரமாக இருக்கும், என்ன சாப்பிட்டாலும் திரும்பி திரும்பி சாப்பிடணும்னு தன்மை இருக்கும். அப்போ அந்த பசி தீயை சீராக்கணும். பசி அதிகமாக இருக்கும் பொழுது கசப்பு சுவையுடைய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம். கசப்பு சுவையுடைய மருந்துகளை மருத்துவருடைய கண்காணிப்பில் எடுத்துக்கொண்டு பசி தீயை சீராக்கணும். அடுத்தது மந்தாக்னி, பசி சரியா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தண்ணீரில் கொஞ்சம் சீரகம் சேர்த்து சாப்பிடலாம். சுக்கு மிளகு திப்பலி பொடியை காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடலாம். அப்படி பசி தீ சீராகும் பொழுது அவங்களுடைய கழிவுகள் படிப்படியாக கரையும். மூன்றாவதாக பார்த்தோம்னா, நம்மளுடைய சிகிச்சை முறைகள், பஞ்சகர்ம சிகிச்சை முறைகள் இருக்குது. ஒரு சிகிச்சையை இரண்டாக பிரிப்போம். ஒன்று மருந்துகள் மூலியமாக, அதுக்கப்புறம் உணவுகள் மூலியமாக, அல்லது இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சிகிச்சை முறைகளை நம்ம பிரிஸ்கிரைப் செய்வோம். அதுக்கு பேர் தான் பஞ்சகர்மம். பஞ்சகர்மம் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தில் உடலை தூய்மை செய்கின்ற 5 வழிமுறைகள். எடுத்துக்காட்டாக வமனம் அப்படின்னா கழிவுகளை வாய் வழியாக வாந்தி மூலியமாக வெளியேற்றுவது. விரேச்சனம்னா குடலுக்குள் மருந்துகள் கொடுத்து பேதின்னு சொல்கின்ற குடல் கழிவுகளை வெளியேற்றுறது. மூன்றாவதாக வஸ்தி அப்படிங்கிற சிகிச்சை, அது வாதத்துக்கான சிகிச்சை. மூளையில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, குழந்தையின்மை சிகிச்சை பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரியான இடங்களில் வஸ்தி போன்ற சிகிச்சைகளை செய்வோம். ரத்த மோக்ஷனம், குருதியை வெளியேற்றுதல். நிறைய புண்கள் இருக்குது உடம்புல, அந்த குறிப்பிட்ட இடத்துல புண்கள் ஆற மாட்டேங்குது அப்படின்னா இந்த ரத்த மோக்ஷன சிகிச்சை பண்ணுவோம். இது முழுக்க முழுக்க மருத்துவரோட கண்காணிப்பில் தான் செய்யணும். மருத்துவர் தான் அந்த நோயாளிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும். இதுயான சிகிச்சை முறை. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா, அவர்களுக்கு நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்கு, திருப்பி இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ரசாயன சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக நமக்கு சவனப்பிராஷம் போன்ற லேகியங்கள் இருக்குது. நெல்லிக்காய் வடிவில் கொடுக்கலாம், திப்பலி வடிவில் கொடுக்கலாம், அல்லது அவங்களுடைய வாழ்வியல் முறைகளை மாற்றம் செஞ்சு அவங்களோட உணவு முறைகள்லேயே அவங்களுக்கு நோய் வராமல் இருக்கான சிகிச்சைகளை செய்யலாம். இப்படி படிப்படியாக உடலுக்கான சிகிச்சைகள் செஞ்ச பிறகு கடைசியாக மனசை மறக்கக்கூடாது. ஏன்னா மனம் என்பது எப்பொழுதும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ மனதிற்கான சிகிச்சையாக யோகா, தியானம், இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும். ஸோ இதிலிருந்து நம்ம தலைமுறை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னா உணவினுடைய குணங்களை சொல்லிக் கொடுக்கணும். பசிச்ச பிறகுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற தன்மையை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரி நேயர்களே, இன்றைக்கு வாழ்வியல் நோய்க்கான சிகிச்சை அணுகுமுறைகளில் சில கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.